டீடைல்டான ஸ்லோ ஃபியூஸ் செட்டப் அது பிளாஸ்ட் ஆகிற சாட்டிஸ்ஃபைங்கான பே ஆஃப் இது செகண்ட் பார்ட்டுடைய டெம்ப்ளேட் அதை தான் இந்த படத்துலையும் ஃபாலோ பண்ணியிருக்காரு இயக்குனர் ஜீத்து ஜோசப். அவர் நினச்சது நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத சொல்கிறேன். வணக்கம். பிளான் பண்ணப்பட்ட சீக்வல்ஸ் நம்ம ஊரில் ரொம்ப ரொம்ப கம்மி. படம் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் தாட்டாக தான் சீக்வல்ஸ் இங்கே பெரும்பாலும் எடுக்கப்பட்டிருக்கு. அதனால தான் முக்கால்வாசி சீக்வல் படங்கள் வழங்குறதே இல்லை. யூனிவர்ஸ்ன்ற மாதிரிலாம் பிளான் பண்ணி ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அதுலேயுமே கூட யூனிவர்ஸ் எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பெரிய ஐடியாலாம் கிடையாது. சும்மா நாமளும் பண்ணுவோன்னு ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் ஆரம்பிக்கிறாங்க. திருஷ்யம் 2 பிளான் பண்ணாமல் ஆஃப்டர் தாட்டாக பண்ணப்பட்ட சீக்வல் தான். ஆனால் அட்டகாசமான ஒரு சீக்வல். ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக ஆடியன்ஸுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக கொடுத்த படம். அதனால தான் இந்த தேர்ட் பார்ட் மேலே எனக்கு நம்பிக்கை இருந்தது. என்னதான் ஜீத்து ஜோசப் வலது வருஷத்தே கள்ளன், மிராஜ் மாதிரியான படங்களில் ரீசெண்டாக சொதிச்சிருந்தாலுமே கூட திருஷ்யம்னு வரும்போது கண்டிப்பாக கொஞ்சம் மெனக்கெட்டு தான் பண்ணுவார்னு ஒரு ஹோப். எப்படி இருந்தது அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ எப்படி இருந்துங்கிற கமெண்ட் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருப்பம் இருக்கிறவங்க மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்கள். திருஷ்யம் 3 ரியல் டைம்னு வச்சுக்கிட்டா போன பார்ட் சம்பவங்கள் நடந்து முடிஞ்சு 5 வருஷங்கள் கழிச்சு நடக்கிற கதை தான் ரெடி பண்ணி நாவலாக பப்ளிஷ் பண்ண கதையை பேஸ் பண்ணி திருஷ்யம்னு ஒரு படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஜார்ஜ் குட்டி. படம் சூப்பர் ஹிட் ஆகிடுது. இப்போ இந்த கேஸை பற்றி திரும்பவும் ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு ஆர்வம் வருது. அவங்க இந்த கேஸில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு ரகசியமாக இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் மாதிரி ஜார்ஜ் குட்டி தன்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு அலையன்ஸ்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. ஆனால் எந்த அலையன்ஸ் ஓகே ஆகிற நிலைமைக்கு வந்தாலும் யாரோ அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை பற்றி தப்பாலாம் பேசி அதை கெடுத்து விட்டுறாங்க. இதை யார் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுறாரு ஜார்ஜ் குட்டி. அப்போ தான் யாரோ தனக்கு எதிராக என்னமோ பண்ணுறாங்க, இந்த கேஸ் திரும்ப லைம்லைட் வரப்போகுது அப்படின்னு சென்ஸ் பண்ணுறாரு. 3வது முறையாக ஜார்ஜ் குட்டியால் ஸ்மார்ட்டாக பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வர முடிஞ்சுதா இல்லையா, இதுதான் இந்த திருஷ்யம் 3. கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் ஓடுற படம் இது. இதில் 2 மணி நேர கதை சீக்வலை இழுத்து கதை சொல்லணும்னு குக்கப் பண்ண மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஆனால் போர் அடிக்கலை. போர் அடிக்கலாம் அப்போ படம் நல்லா தானே இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். பட் போர் அடிக்கலைங்கிறதுனால மட்டுமே அதெல்லாம் இந்த கதைக்கு தேவையான ஒரு கேள்வி வருது இல்லையா? அதுதான் இந்த டீடைல்டான செட்டப்பில் இருக்கிற பிரச்சனை. இங்கே தான் ஆடியன்ஸ் ஹெவியாக டிவைட் ஆவாங்கன்னு நான் நினைக்கிறேன். முதல் 2 படங்கள் மாதிரி ஸ்மார்ட் மொமெண்ட்ஸ் ட்விஸ்ட் இல்லாமல் ட்ராமா ஹெவியாக இருக்கிற கதை இது. நான் இப்படியான உருப்படியான கான்வர்சேஷனல் ட்ராமாஸ்னால் ரொம்ப ஆர்வமாயிருவேன், பயங்கரமாக என்கேஜ் ஆயிடுவேன். அதனால் மைண்டில் ஒரு பக்கம் எதுக்கு இவ்வளோ நேரம் இந்த கதையை செட் பண்ணுறாருன்னு தோணிகிட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் பரவாயில்லையே செம்மையை யோசிச்சு ஹாப்பனிங்காக எழுதிருக்காரு அப்படின்னு தான் மேஜராக தோணுச்சு. ஆனால் முதல்ல தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ட்ரமாட்டிக்கான பிரச்சனையை வச்சு ஒருத்தர் படம் எடுத்திருக்காருங்கிற விஷயம் எனக்கு நம்பும்படி இல்லை. ஏன்னா அதுலேருந்து இவங்க மீண்டு வரணும் தானே நினைக்கிறாங்க. அப்படி இல்லாமல் படத்தை பார்த்துட்டு இவங்களாம் ரசித்து கைத்தட்டும் போது என்னடா ஒரு சைக்கோ குடும்பமாக இருக்கே அப்படின்னு தான் தோணுச்சு. ஆனால் அடுத்த சீன்லேயே முதல் பொண்ணோட சைக்காலஜிஸ்ட் படம் பார்த்து நீ எதுவும் ட்ரிகர் ஆகலையே, நார்மலாக தான் இருந்த அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஒருவேளை தான் பொண்ணுக்கு தெரப்பி மாதிரி இருக்கணும்னே ஜார்ஜ் குட்டி இந்த படத்தை எடுத்துருப்பாரோன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா அவர் அப்படி செய்யக்கூடிய ஆள் தான் இல்லையா? இப்படி ஒவ்வொரு விஷயமும் நான் பாயிண்ட்லெஸ் நினச்சிட்டு இருக்கும்போது அதுக்கான காரணம் என்ன, இந்த கதையில் அது ஏன் முக்கியம் அப்படின்னு தெரிய வருது. இப்படி டூ அண்ட் ஃப்ரோவாக போயிட்டு வருது. சில இடங்களில் ஒர்க் ஆகுது, சில இடங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. கேரக்டர்ஸ் இந்த 13 வருஷங்களில் எப்படி இவால்வ் ஆயிருக்காங்கன்னு காமிச்சது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஜார்ஜ் குட்டியோடைய ஒய்ஃப் ராணி கேரக்டர் மோரார்லெஸ் அப்படியே தான் இருக்காங்க. பட் இன்னும் கூட கான்ஃபிடென்ட்டாக பெட்டராக தெரிகிற அஞ்சு, இந்த ஜென்ரேஷனுக்கு உண்டான கேள்விகளோட தைரியத்தோடு இருக்கிற அனு, ஜார்ஜ் குட்டி கண்டிப்பாக நம்மளோட புத்திசாலி தான் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்றுக்கிட்டு ஸ்டில் இந்த கேஸில் அவர் சிக்க வைக்க ஏதாவது லீட் கிடைக்குமா அப்படின்னு தேடிட்டே இருக்கிற ஐஜி தாமஸ் பாஸ்டன், தென் பிரபாகர் கேரக்டர் ஒரு சர்ப்ரைஸ் எட்டி தர கேரக்டர்னு இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் எப்படியான ஒரு ஸ்பேஸில் இருக்காங்கன்னு காமிக்கிறதுக்கே ஆல்மோஸ்ட் பாதி படம் போயிடுது. பட் அகைன் எனக்கு பெருசாக போர் அடிக்கலை. அண்ட் இவ்வளோ எழுதி வச்சிருக்காரு, பேசாமல் இது வெப் சீரிஸாகவே எடுத்துருக்கலாமேன்னு கூட எனக்கு சில இடங்களில் தோணுச்சு. முக்கியமாக ஜார்ஜ் குட்டியோட கேரக்டரைசேஷன் தான் இந்த படத்துடைய மாஸ்டர் ஸ்ட்ரோக். இந்த படத்தில் அவர் கூட தான் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ணுறோம். கான்ஸ்டண்ட்டாக ஒரு பயத்தோட, கில்ட்டோட, அடுத்து என்ன பண்ணணுங்கிற பிளானோட ப்ரீ ஆக்குபைடாகவே இருக்கிற அந்த கேரக்டரோட சைக்கை இந்த பார்ட்டில் இன்னும் பெட்டராக ஃப்ளஷ் அவுட் பண்ணியிருக்காரு இயக்குனர். ஸோ இது சீக்வலுங்கிறத விட மோர் ஆஃப் அ கேரக்டர் ஸ்டடி தான். தெரிஞ்சு எந்த தப்பும் பண்ணாத தன்னுடைய குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்ய ரெடியாக இருக்கிற அதே ப்ரொட்டாகனிஸ்ட் தான். பட் ஓவர் தி இயர்ஸ் அவருக்கு கிடைக்கிற அனுபவங்கள் அவர் எப்படி மாற்றிருக்கு, இவ்வளோ வருஷங்களாக ஒருத்தர் அலர்ட்டாகவே பயத்தோடே இருந்தால் அவர் எப்படி மாறி இருப்பார், வயசாகிறதுனால அவருக்கு இருக்கிற அந்த ஆப்சன்ட் மெயின்டெனன்ஸ், சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவருடைய டிசிஷன்ஸை எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது, பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண அவர் எவ்வளோ தூரம் ரெடியாக இருக்காருன்னு இப்படி இம்பகபிளான ஒரு ரைட்டிங் இந்த கேரக்டருக்கு. எல்லாத்தையும் விட என் மைண்டை நினச்சாதான் எனக்கு பயம்னு அவர் சொல்கிற அந்த டயலாக் வரும்போது இன்ஸ்டிங்டிவாக நான் கைத்தட்டினேன். அது இந்த கேரக்டர் எவ்வளோ தூரம் குரோ ஆகிருக்கு, எப்படி மாறி இருக்குன்றத சூப்பராக காட்டின ஒரு சீன் அது. ஜார்ஜ் குட்டியோடைய சுயநலத்தினால வேற ஒரு கேரக்டர் பாதிக்கப்பட்டதாக காட்டுற அந்த ஒரு சீனும், அதை நினச்சி ஜார்ஜ் குட்டி இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணுற அந்த விதமும் பிரில்லியண்டான டச். நீங்கள் இவ்வளோ டீட்டெயிலாக எழுதுவீங்களா, அதை நான் பர்ஃபார்மன்ஸில் எவ்வளோ எஃபெக்டிவாக மாத்திரம் பாருங்கன்னு போட்டு நடிச்சிருக்காரு மோகன்லால். எக்ஸப்ஷனான ஃப்ளாலெஸ்ஸான ஒரு பர்ஃபார்மன்ஸ். டக்குனு யோசனையில் பிளாங்காக அவர் அப்படியே ஃப்ரீஸ் ஆகிறது, ஓட்ட இங்கிலீஷில் ஃபோனில் பேசுகிறது, பரபரப்பான சுச்சுவேஷனில் டக்குன்னு இயல்பாக கோவப்படுறது, கண்ணில் அவர் கேரி பண்ணுற அந்த கில்ட், அஷ்யோர்டாக தான் நினைக்கிறது செய்கிற மூமெண்ட்ஸ்,
தன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு க்ளூலெஸ்ஸாக முழிக்கிற சீன்ஸ்னு செம்ம ரேஞ்சை காட்டியிருக்காரு. மோகன்லால் செம்மையாக நடிச்சிருக்காருங்கிறது என்ன புது விஷயமா, ஆனால் அவரோட ஒவ்வொரு படத்துலையுமே கன்சிஸ்டண்ட்டாக ஆச்சரியப்படுத்துறாரு பாருங்க, ஃபெனாமினல். இந்த படத்தில் அவர் கொஞ்சம் ஆப்சென்ட் மைண்டடாக இருக்காருங்கிறத காட்ட ஒரு சில மொமெண்ட்ஸ் இருக்குது. இதில் நெயில் கட்டுற கையில் வச்சுட்டு அவர் பேசுகிற ஒரு சீன் இருக்குது. இந்தியாவிலேயே இப்படி ஒரு பர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ண வேறு ஆள் இல்லைங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப சட்டிலாக தான் இருக்கும், பட் ஸ்டில் ஒர்த் நோட்டிசிங். இவ்வளவு டீட்டெயிலான ட்ராமா, கேரக்டர் ரைட்டிங், கான்வர்சேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு சாட்டிஸ்ஃபைங்கான பே ஆஃப் இல்லைங்கிறது தான் இந்த படத்துடைய மிகப்பெரிய ட்ராபேக். ஒரு கேரக்டர் லூஸ் கேனன் அப்படின்னு ரொம்ப அதிகமாகவே நம்மளுக்கு இம்ப்ளை பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அந்த கேரக்டரோட ஆக்ஷன்ஸ்னால கதையில் ஏற்படுற இம்பாக்டுமே கூட ஆர்கானிக்காக இல்லை, ரொம்ப சடனாக இருக்குது. இந்த காட்சிகளில் ஸ்மார்ட்னஸும் இல்லை. இவ்வளவு நாளாக பின்னணியில் சைலண்டாக எல்லாத்தையும் பண்ணிட்டு திடீர்னு ஏன் அந்த கேரக்டர் தன்னை எக்ஸ்போஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான சரியான ஆன்சர் படத்தில் இல்லை. ஃபைனல் போர்ஷன்ஸ் ரொம்ப ரஷ்டாக தெரியும் போது முதல் 2 மணி நேரத்தோடைய ஸ்லோ பர்ன் ட்ரீட்மெண்ட் எய்ம்லெஸ்ஸாக தெரிஞ்சுது. ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஜார்ஜ் குட்டி பண்ண பிளேவோடைய ஒரு ரிவர்ஸ் பிளே தான் இங்கே நடக்கிற விஷயங்கள். ஆனால் அதை இன்னும் கூட கிறிஸ்பாக, முக்கியமாக ஷார்ட்டாக சொல்லியிருக்கலாம். அடுத்த பிரச்சனை மேக்கிங். ஃபர்ஸ்ட் 2 பார்ட்டுமே கூட பயங்கரமான மேக்கிங்லாம் கிடையாது, ரொம்ப பேசிக்காக தான் இருக்கும். மேக்கிங் ஜீத்து ஜோசப் உடைய ஸ்ட்ராங் ஏரியாவும் கிடையாது. ஸ்டில் இந்த படத்தில் மேக்கிங் இன்னும் சுமாராக தான் இருந்தது. டயலாக்ஸை குறைச்சிட்டு விஷுவலாக இன்னும் கூட எஃபெக்டிவாக அந்த கதையை சொல்லப்பட்டிருக்கலாம் தோணுச்சு. ஒரு ரிப்போர்ட்டர் கேரக்டர் முக்கியமான ஆள் மாதிரியே உள்ளே கொண்டு வந்துட்டு அந்த கேரக்டர் வச்சு ட்விஸ்டெல்லாம் கொடுத்துட்டு லாஸ்ட் ஆக்டில் டோட்டலாக அந்த கேரக்டர் டிஸப்பியர் ஆகுது. இதே படத்தில் இந்த கேரக்டர் எழுதுனதும் ஜீத்து ஜோசப் தான் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரொம்ப குழப்பமாக இருக்குது. மீனா, ஹன்சிபா ஹசன், எஸ்தர் அனில் 3 முக்கியமான பெண் கதாபாத்திரங்கள் நடித்தவங்களும் நல்லா நடிச்சிருந்தாங்க. மீனா அந்த இன்னசென்ஸை எப்படி த்ரூஅவுட் எல்லா படங்களும் சூப்பராக கேரி பண்ணுறாங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பொண்ணுங்களை கண்டிக்கிற சீன்ஸ்லாம் ரொம்ப நேச்சுரலாகவும் இருந்தது. மீனா, எஸ்தர் 2 பேருக்குமான ஒரு பேண்டர் படம் முழுக்க அங்கங்கே நல்லாவே இருந்தது. ஆஷா சரதி இந்த படத்தில் சுத்தமாக வேலையே இல்லை. சித்திக், முரளி கோபி, ஷஜோன், இர்ஷத், சாந்தி மாயாதேவி திரும்பவும் தங்களுடைய ரோல்ஸை ரெப்ரைஸ் பண்ணியிருந்த ஒவ்வொரு ஆக்டருமே பர்ஃபெக்டாக இருந்தாங்க. வீணா நந்தகுமார் ஒரு நல்ல எடிஷன், ஆனால் அவங்க ஃபர்ஸ்ட் நேம் மாதிரியே ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர்னால் இன்னும் கூட உருப்படியாக ஏதாச்சும் நடந்திருக்கலாம். அனில் ஜான்சனுடைய இசை ஸ்ட்ரிக்ட்லி ஃபங்க்ஷனல். காமிக்கல் மூமெண்ட்ஸுக்கு ஒரே மாதிரியான மியூசிக்கை ரிப்பீட் பண்ணாமல் இருந்திருக்கலாம். மொத்தத்தில் இந்த பார்ட்டுக்கு திருஷ்யம்ங்கிறத விட திருஷ்டின்னு பேர் வச்சிருக்கலாம். ஏன்னா முதல் 2 பார்ட்டோடைய கிரிட்டிக்கல் அக்ளைமுக்கு, ஓவர்வெல்மிங்கான ஆடியன்ஸோடைய பாராட்டுக்கு இனிமேல் யாரும் கண்ணு வச்சிட வேணாம் அப்படின்னு ரொம்பவே அடக்கி வாசித்து எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு படம். ஃபர்ஸ்ட்டை விட செகண்டோடைய ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்தது. அப்போ தேர்டோடைய ட்விஸ்ட்டு இன்னும் செம்மையாக தான் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பை இந்த படம் ஃபுல்ஃபில் பண்ணுமாங்கிறது கண்டிப்பாக சந்தேகம் தான். தேர்ட் பார்ட் அதே மாதிரி தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. பட் நேச்சுரலாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படி தான் பில்ட் ஆகும். அதனால் வேறு ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டில் ப்ரமோஷன்ஸில் இந்த படத்தோடைய நேச்சரை பற்றி இயக்குனர் கண்டிப்பாக அண்டர்பிளே தான் பண்ணியிருந்தாரு. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக இந்த திருஷ்யம் 3 என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அட்டெம்ப்ட், ஒரு நாட் பேட் ஓகேஷ் படமாக தான் இருந்தது. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். திருஷ்யம் 4 வரப்போகுதுங்கிற மாதிரி ஒரு சீக்குவல் ஹிண்ட் பண்ணியிருந்தாங்க. அப்படி வந்தால் கண்டிப்பாக இந்த படத்தை நான் ஆர்வத்தோட தேட்டரில் போய் பார்ப்பேன். இந்த படம் சென்னையில் சப்டைட்டில்ஸோட தான் ஓடுது, குடும்பத்தோடவே பார்க்கலாம்.